ஹலோ எவ்ரிவன், என்னோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு லாஸ்ட் டே கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுன் ஓப்பனிங். ஓகே, ஸோ கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்தான் ப்ரீ மார்க்கெட் அப்படின்னாலுமே ஸோ ஓப்பன் ஆன இடம் எங்க அப்படின்னா எக்ஸாக்டா டிமாண்ட்ல தான் வந்து ஓப்பன் ஆனோம். ஓகேங்களா, இந்த இடத்துல நமக்கு இம்பேலன்ஸ் இருக்கு. இது வந்து நமக்கு ஓபி தான். ஆக்சுவலாக இது என்ன ட்ரெண்ட் அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஓகேங்களா, அந்த இடத்துல நமக்கு ஒரு டே ஓபி டேப்பாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் அந்த ரியாக்ஷன். அப்போ செல் ஆகணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு செல் ஆகணும். ஸோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு கீழே வந்து வருவோம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இது வந்து சாக்குப்பா, இது வந்து இந்த ஐ வந்து லாஸ்ட் டே வயலேட் பண்ணணும், அதனால வந்து நம்ம சாக்கை எடுத்துடணும். ஸோ இது வந்து டிமாண்டு. நீங்கள் டேப் பண்ணோம் அப்படின்னா எங்கே போகணும்? நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 15 மினிட்ஸோட கேண்டில் வந்து எடுத்துடணும். ஓகேங்களா, இது வந்து 15 மினிட்ஸோட ப்ராப்பரான செல் ஓபி. எதுக்கு இப்போ இது செல் ஓபி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து உடஞ்சிருக்கு. இதுக்கு அது இங்கே ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, லாஸ்ட் டே வந்து 15 மினிட்ஸ் இங்கே வந்து ஒரு கேண்டில் வந்து இருக்கு. ஸோ இங்கே போய் டேப் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ஃபால் ஆகணும். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் கான்செப்ட். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து ப்ரைஸ் இங்கே போயிட்டு செல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிளான் பண்ணிடணும். ஓகேங்களா, ஸோ எங்கே அப்படின்னா இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி கரெக்டாக வந்து ப்ரீ மார்க்கெட் க்ளோஸ் வந்து 23,542 டிமாண்ட் டேப்பு 15 மினிட்ஸோட சப்ளைக்கு போயிட்டு அங்கே வந்து செல் ஆகணும் ப்ராபபிலிட்டி, ஏன்னா டவுன் ட்ரெண்டில் இருக்க மாதிரி. அதனால இந்த வே வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடணும். ஸோ இதே தான் வந்து நம்மளோட பப்ளிக் கம்யூனிட்டிலையும் கொடுத்துடணும். நிஃப்டி வந்து சிஏ வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க பாஸ் வந்து கொடுத்துடணும் 931க்கு. ஓகேங்களா, ஓகே. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டிமாண்டையே வந்து மிகப்பெரிய விக்கு போட்டு ஸ்வீப் அடிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த லோவையே வயலேட் பண்ணிட்டோம், எஸ்டே லோவையே வந்து வயலேட் பண்ணிட்டோம். ஸோ ஆர்டர்ஸ் வந்து பத்தலை. ஓகேங்களா, எஸ்எல் அடிச்சதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா எஸ்எல் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து கொடுத்தாச்சு. என்ன பண்ணோம் அப்படின்னா லோ வந்து வயலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே போனோம். அப்படின்னா ஆக்சுவலி வந்து நமக்கு எஸ்எல் கிடையாது. எக்ஸ்பென்சிவ் பேஸில் வந்து எஸ்எல் கிடையாது. ஸோ ப்ரீமியம் பேஸில் வந்து நமக்கு கொஞ்சம் லாஸஸ் வந்து வந்துருந்தது. ஓகேங்களா, ஸோ இங்கே போயிட்டு தான் செல் ஆகணும். ஆனால் எங்கேருந்து செல் ஆகணும் அப்படின்னா நம்ம எடுத்தது 15 மினிட்ஸு, ஸோ அவங்க இன்னைக்கு பண்ணது 5 மினிட்ஸை முடிச்சுட்டு அங்கே வந்து குதிச்சிட்டாங்க. இல்லையா, அதுதான் ரியாலிட்டி. ஸோ பேலன்ஸு இதுக்கு ஓபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ப்ராப்பரான செல் ஓபி. ஸோ 5 மினிட்ஸோட ப்ராப்பரான செல் ஓபி வித் இம்பேலன்ஸோட டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் ப்ரீமியம் ப்ரைஸில் இருக்க ஓபி. நம்மளோட ஜோனையே தொடாமல் அங்கிருந்து குதிச்சிட்டோம். எடுத்தவங்களுக்கு இதுதான் டார்கெட், மினிமம் டார்கெட். 5 மினிட்ஸ் எது டார்கெட்னா இதுதான். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும்னா செல் எடுத்திருக்கணும். சிம்பிளான விஷயம். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா செல்லு தான் அடிக்கணும். ஒன்ஸ் டேப் அப்படின்னா செல், இந்த ஐக்கு மேலே 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ளோஸ் வித் செல். ஸோ டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த லோ கிரியேட் பண்ணுறாச்சோ அந்த லோ வந்து டார்கெட் மேக்ஸிமம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு 1:11 ட்ரேடு வந்து வரும். ஸோ நார்மலாக எஸ்என்சி பார்த்தவங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ நம்ம பார்த்தது 15 மினிட்ஸ் ஜோனை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு அந்த இடத்துல செல் என்ட்ரி வந்து கிடைக்கல. திஸ் இஸ் த ரியாலிட்டி. ஓகேங்களா, ஓகேங்க. ஒரு வேளை இங்கே செல் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டார்கெட் 23,500 தான் அப்படின்றது எங்களுக்கு டார்கெட் வந்து தெரியும். ஓகேங்களா, ஸோ எக்ஸாக்டாக நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியில் போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியாச்சு. என்ன டைம்ஸ் அப்படின்னா ஆக்சுவலி வந்து நான் அதை போட வேண்டியதே கிடையாது. ஓகேங்களா, ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் 11:35 வந்து முடிஞ்சு. ஓகேங்களா, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்றதை பாருங்க. ஆக்சுவலாக 11:35 அதுக்கு முன்னாடியே முடிஞ்சாச்சு. 23,500 தான் டார்கெட்டு. பட் கிரியேட் பண்ண லோ பார்த்தீங்கன்னா 23,86. இப்போ இந்த செல் அடிச்சவங்களுக்கு இதுதான் டார்கெட்டு. அந்த இடத்துல வரும்போது கன்ஃபார்ம் வந்து எக்ஸிட் அடிச்சே ஆகணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்ப்போம்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கு 500க்கு அப்புறம் 14 பாயிண்ட்ஸ் வந்து கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ மேலே போனோம் அப்படின்னாலுமே இந்த இடத்துல நமக்கு ஒரு 1:11 ட்ரேட். ஸோ இது வந்து நார்மல் சென்ஸில் இது வந்து உங்களுக்கு இன்டியூஸ்மெண்ட்டாக வந்துடும். இது வந்து உங்களுக்கு இன்டியூஸ்மெண்ட்டாக வந்துடும். ஓகேப்பா. ஸோ இது வந்து கன்ஃபார்மாக வேலிடா இல்லையா அப்படின்னா மார்க்கெட் அந்த டைமில் கிரியேட் பண்ணியிருக்க ஹை பார்த்தீங்கன்னா 23,675. அப்போ 23,700 புட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அவனுக்கான டெப்த் லெவல் என்ன அப்படின்னா 104 அப்படின்றது ப்ரீமியம் லெவல். அதை சஸ்டெயின் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தாராளமாக எஸ்எல் வந்து வைக்கலாம். எக்ஸாக்டாக அந்த லெவல் தான் டேப். ஓகேங்களா? அங்கிருந்து மார்க்கெட் வந்து கான்ஃபிடண்டாக நீங்கள் வந்து செல் எடுத்துருக்க முடியும். 5 மினிட்ஸ் ஓபியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அதாவது டார்கெட் பண்ணிட்டு செல்லுக்கு வெயிட் பண்ணாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து 15 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ நோ என்ட்ரி செல். ஓகேங்களா? தென் என்ன பண்ணிடணும் அப்படின்னா செல் என்ட்ரி. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து டார்கெட் தான் முடிச்சிட்டோம் செல் சைடு. இருந்தாலுமே நம்ம நார்மல் எஸ்எம்சி பெஸ்ட்டில் இந்த இடத்துல ஒரு செல் என்ட்ரி வந்து கிடச்சிருந்துச்சு. ஜோன் வந்து ஸ்வீப்பு. தென் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செல் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிடணும். பப்ளிக் குரூப்லேயே வந்து சொல்லிடணும். நீங்கள் செல் அடிக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டார்கெட் இந்த லோ வந்து வயலட் ஆனால் வெளியே வரணும். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா லோ வந்து வயலட். இதுக்கு தான் வந்து நம்ம பப்ளிக் குரூப்பில் ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணணும். என்ன டைமுக்கு அப்படின்னா கரெக்டாக 202 2 மணி 2 நிமிஷத்துக்கு ஷேர் பண்ணது. இந்த இடத்துல 2 மணிக்கு 2 நிமிஷம் அதை வந்து நம்ம நார்மலாக வந்து சாக் கொடுத்து என்ட்ரி வந்து இங்கே எடுத்தாச்சு. தென் ரீடெஸ்ட் என்ட்ரி மறுபடியும் வந்து உங்களுக்கு இன்னொரு என்ட்ரி வந்து கிடைச்சிருந்துச்சு. ஆனால் ஆவரேஜிங் மெத்தட்ன்ற மாதிரி இன்னொரு என்ட்ரி வந்து கிடைச்சிருந்துச்சு இந்த 202ல். ஓகேங்களா? அந்த 202 என்ட்ரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா பாட்டம் டார்கெட் இதுதான். எக்ஸாக்டாக அதை டேப் பண்ணோன்னா என்ன ரியாக்ஷன் அப்படின்றத பாருங்கள். செல் சைட் லிக்விடிட்டி எடுத்து ஒன்று செம்ம வேகத்தில் ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்மளோட டார்கெட் அப்படின்றது எது அப்படின்னா 23,500 தான் பாட்டம். ஓகேங்களா? இந்த இடத்துல மறுபடியும் போயிட்டு டே லோ லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு வேகமாக திருப்பி எடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஒரு 1:18 வந்து வந்திருக்கும். ப்ரீவியஸ் லோவை நீங்கள் டார்கெட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா. பட் ப்ரீமியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவான டே கிடையாது இன்னைக்கு. ஜஸ்ட் வந்து ப்ரீமியம் மெல்டிங் டே தான் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 மினிட்ஸ் ஓபிக்கு ட்ராப் டே ஷாப்புக்கு இதை ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்து டார்கெட் பண்ணிடுவோம். இந்த இடத்துல மறுபடியும் வந்து ரீசேல் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோனை ஸ்வீப் அடித்தோம். தென் வந்து இங்கே ஒரு சாக்கு. ஸோ இந்த இடத்துல அப்படியே ஃபாலோ இருக்கணும். அப்படின்னு வந்து இதை எடுத்துகிட்டு இதுதான் வந்து விளையாடான பிளாக்கு. அதை டேப் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு 202க்கு 2 நம்ம வந்து போஸ்ட்லாம் ஷேர் பண்ணணும். கால்பாஸ் வந்து புட் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு சொன்னால் ஒரு 60 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? 60 பாயிண்ட்ஸ் வந்து இட்ஸ் டூ எனஃப். பட் ப்ரீமியம் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக மூவ் ஆகல. ஸோ திஸ் இஸ் த ரியாலிட்டி. ஓகேங்களா? ஓகே. ஸோ போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோஸாக வந்து வியூஸ் வந்து வரதே இல்லை. ஜஸ்ட் நான் மட்டும் வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேருக்கு போயிட்டுருக்கோம். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மட்டும் சொல்லுங்கள், கண்டினியூ பண்ணலாம்.